இந்த காணொலியில நாம மதுரை அரண்மனையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மதுரையை ஆரம்ப காலத்திலிருந்தே பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். சிறிது காலம் களப்பிரர்களும் சோழர்களும் ஆண்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பாண்டியர்களின் அரசாட்சி எப்போ முடிவுக்கு வருதுன்னா 13ஆம் நூற்றாண்டுல. பதிமூணாம் நூற்றாண்டில் மாரவர்ம குலசேகர பாண்டியன் மறைவுக்கு பின்னால அவருடைய பிள்ளைங்க 2 பேரும் இந்த மண்ணை யார் ஆள்றது அப்படிங்கறதுல சண்டை வந்துடுது. உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு போர். இந்த பங்காளி சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்தவங்க தான் டெல்லியை ஆண்ட சுல்தானியர்கள். பின்னால மதுரையை சுல்தானியர்களே ஆளக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. சுல்தானியருடைய ஆட்சி காலம் வெறும் 45 ஆண்டு காலம் தான் ஆடுறாங்க. அதன் பிறகு நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலம் மதுரையில துவங்குகிறது. நாயக்க மன்னர்கள் எங்க இருந்து வர்றாங்கன்னா ஆந்திராவை தலைமையிடமாக கொண்ட விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசுல முக்கியமா கருதப்படுறவர் யாரோ கிருஷ்ணதேவராயர். மதுரையில நடந்துகிட்டு இருக்கிற குழப்பங்களை எல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய தளபதியினுடைய பிள்ளையான விஸ்வநாத நாயக்கரை மதுரைக்கு அனுப்புறாரு. அங்கிருந்து சுல்தானிய ஆட்சி காலம் முடிவுக்கு வந்து நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலம் துவங்குகிறது. மதுரை 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்க அரசர்களின் வசம் போகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷாரின் கைகளுக்கு போகும் வரை மதுரையை நாயக்கர்கள் தான் ஆண்டிருக்கிறார்கள். இந்த நாயக்க மன்னரின் முதல் மன்னர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாதர் நாயக்கரின் வழிவந்தவர் தான் திருமலை நாயக்கர். இவர்தான் நாயக்க மன்னர்களில் சிறப்பாக போற்றப்படுபவர். அதன் பிறகு வந்த ராணி மங்கம்மாள் சிறப்பாக போற்றப்படுகிறார். நாயக்க மன்னர்களுக்கு அரண்மனை இருக்கிற மாதிரியே பாண்டிய மன்னர்களுக்கான அரண்மனை இருக்கணுமா இல்லையா? அது எங்கன்னு ஒரு கேள்வி வருதா? பாண்டிய மன்னர்களின் அரண்மனையும் அதுதான். நாயக்க மன்னர்களுக்கு பிறகு அந்த அரண்மனை புதிய வடிவம் பெற்றிருக்கு, விரிவாக்கப்பட்டிருக்கு. நாயக்க மன்னர்கள் கட்டடக்கலையில் சிறந்தவர்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆக நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு அந்த அரண்மனை புதிய வடிவம் பெற்றிருக்கு. அவ்வளவுதான். ராணி மங்கம்மாள் தங்குறதுக்குனே ஒரு வசந்த மாளிகையே மதுரையில் இருந்திருக்கு. அதுதான் இப்ப காந்தி மியூசியமா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ஜன்னலோரம் வந்து நின்னாங்கன்னா ஒரு பெரிய நீர்பரப்பை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஏரியவே உருவாக்கி ஒரு அலை வந்து அடிக்கிற அளவுக்கு ஒரு ஏரியை உருவாக்கி இருக்காங்க. அதை இன்னைக்கு சுருங்கி வண்டியூர் கண்மாயா சுருங்கி நிக்குது.